ஹாய் நண்பா, இந்த யூஸருக்கு வணக்கம். நீ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய வியூஸ் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் நாங்கள் போகிற கோலிவுட் நியூஸ் அப்டேட்ஸ் வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நம்ம இப்போ பாதி அவர்களோட நெக்ஸ்ட் டைரக்ஷனில் வர படம் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்துச்சுன்னு சொல்லலாம். அவரோட ஓன் டைரக்ஷனில் வர நெக்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியும் அவர் மியூசியம் இருக்குன்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவர் முதல்ல நடித்த படமும் சரி, டைரக்ஷன் பண்ண படமும் சரி, அதை தொடர்ந்து அவர் டைரக்ஷன் பண்ண அதுக்கப்புறம் நட்பே துணை, அதான் ஒரு டைரக்ஷன் பண்ணியிருந்த மூவின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது சிவகோவ சபதம், இந்த மூவிலாம் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி, அப்புறம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் எடுத்துருந்தான்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்போ நெக்ஸ்ட் மூவியோட ஃபஸ்ட் லுக் முதல்ல ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னா, கடைசி உலக போர், சரி இது அந்த ஆல்ரெடி வந்த மூவிஸ் மாதிரி இருக்கும்னு நம்ம ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சொல்லப்போனால் இந்த படம் கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கோங்க சொல்லலாம். அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஃபஸ்ட்டு இந்த கிளிம்ஸை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல ஹிப்ஹாப் தமிழா டேரெக்டாக இந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. அவரோட ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்னு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளிப்ஸில் பார்த்து ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இவர் எடுத்திருக்க இந்த கிளிப்ஸில் பார்க்குற ஒவ்வொரு ஷாட்டும் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இதில் பார்த்ததில் பாதி லீடாக இருப்பார் வழக்கம்போல். அதை தொடர்ந்து நாசர், நட்ராஜ் அவர்கள், அனேகா அவர்கள், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு போடலாம். ஒரு பெரிய காஸ்டின்கு தலைவாசல் விஜய், நிறைய பேர் இதில் போட்டிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க போல இருக்குது. இந்த கிளிம்ஸ் பார்க்குறப்ப செம்மையாக வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். டோட்டலாகவே இது என்னோட படமானது செம்ம இதாகிடுச்சு. ஏன்னா முன்னெடுத்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் செம டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டில் வந்து மூவின்னு கூட சொல்லலாம். விஎஃப்எக்ஸ்லாம் செம்ம வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். செம்மையாக எப்போ பார்த்தியா ஒரு மியூசிக்கும் சரி, இதை படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். மேலும் இந்த படம் கூட விரைவில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துலேருந்து இப்படி ஒரு அப்டேட் ஃபேன்ஸ் மத்தியிலே வேறு ஹைப்பு கிரியேட் பண்ணிட்டுன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த படத்துலேருந்து அடுத்த அப்டேட் வர வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த கடைசி உலக போர் ஹிப்ஹாப் அவர்களோட நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த கிளிப்ஸு பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் தாட்ஸ் ரிவ்யூ சொல்லுங்கள். இப்போ நான் உங்கள் ஃபேன்ஸும் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சிண்டாஞ்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு புது கான்செப்ட் புது வீடியோ சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.